ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒன் பீஸ் எபிசோடு 1168 தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எபிசோட்னே சொல்லலாம். இந்த எபிசோட்ல வந்து சாங்ஸை பத்தி ரிவீல் பண்ணிருப்பாங்க, சாம்பராக்கோட பவரை ரிவீல் பண்ணிருப்பாங்க. இதை தாண்டி எல்பஃபோட ஹார்லி டெக்ஸ்ட் புக் அதை ரிவீல் பண்ணிருப்பாங்க. அந்த டெக்ஸ்ட் புக்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வேர்ல்டு, செகண்ட் வேர்ல்டு, தேர்ட் வேர்ல்டு இதை பத்தி சொல்லியிருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் மேல வந்து எல்பஃபோட முரல் பெயிண்டிங் அந்த ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணிருப்பாங்க. இப்படி ஏகப்பட்ட ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா வந்து இந்த ஒரு எபிசோட் இருக்குது. இந்த எபிசோட் வந்ததுக்கு அப்புறம் இன்டர்நெட்டே வந்து பிளாஸ்ட் ஆக போகுது. லைக் மாங்கால இத ஃபர்ஸ்ட் ரிவீல் பண்ண போஸ்லயே வந்து வேற லெவல் பிளாஸ்ட் இருந்துச்சு. இப்போ அனிமேல கொண்டு வந்தனால வந்து எல்லாரும் இத பத்தி தான் பேச போறாங்க. நான் இத பத்தி ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டுருக்கேன். இந்த முரல் பெயிண்டிங் பத்தி அண்ட் குறிப்பா ஹார்லி டெக்ஸ்ட் புக்ல வரக்கூடிய ஃபர்ஸ்ட் வேர்ல்டு, செகண்ட் வேர்ல்டு, தேர்ட் வேர்ல்டு இது எல்லாத்தையும் பத்தி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை வந்து மேல ஐக்கன்லயும் கொடுக்குறேன், அதே மாதிரி எண்ட் கிரெடிட்லயும் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதை தாண்டி வந்து ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இருக்குது. அது எல்லாத்தையுமே தனியா ஒரு வீடியோல பார்க்கலாம். கண்டிப்பா இதை பத்தி இன்னொரு வீடியோ போடுவேன். இந்த முரல் பெயிண்டிங் அண்ட் குறிப்பா அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு, செகண்ட் வேர்ல்டு, தேர்ட் வேர்ல்டு நாளைக்கு ஒரு வீடியோ போடுவேன். பட் உங்களுக்கு சீக்கிரமா பார்க்கணும்னா வந்து ஆல்ரெடி வீடியோ ரெடி பண்ணி போட்டுருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்க. இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸ் ஆட் பண்ணி நாளைக்கு இன்னொரு வீடியோல வந்து உங்களுக்கு சொல்றேன். பட் இப்போதைக்கு இந்த எபிசோட்ல வந்து இரண்டு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த எபிசோடுமே இன்ட்ரெஸ்ட் இருக்க போகுது. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு எபிசோட் எடுக்க போறாங்க ஏசியன் ஹிஸ்டரி தி ஹார்லி பாஸ்ட் ஒன் பை தி எல்பஃபன்ட். அதுக்கப்புறம் நமக்கு சாம்ரா கன்கோவை காமிப்பாங்க. ரெண்டு பேருமே இப்போதைக்கு அண்டர்வேல்ட் விட்டு கிளம்புறதுக்காண்டி ரெடியா இருக்காங்க. அப்போ லோக்கியுமே சாம்ராக்க பார்த்துட்டு, ஹே நீ வந்து அவனை பார்க்குற மாதிரி இருக்கா, எனக்கு உன்னை பார்க்க போஸ்ல வந்து அவனை பார்க்குற மாதிரி இருக்குது, கண்டிப்பா நீயும் ரெட்டர் பெரட்ஸும் வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படிதானே. அதை கேட்ட அடுத்த செகண்டே சாம்ராக் வந்து ஸ்டாப் ஆகிறான். அப்போ கன்கோவுமே, ஹே நீ வந்து பார்த்து பேசி, இதுக்கும் உனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாதுன்ட்டு. அதுக்கு லோக்கியுமே எஸ் எனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, பட் இருந்தாலும் கிரேட் பைரட்ஸ், செலஸ்டியல் டிராகன் இவங்க எல்லாரும் வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து இந்த வேர்ல்டோட ஆப்போசிட் கேரக்டர்ஸ். அப்படி இருக்க போஸ்ல வந்து ஒரு செலஸ்டியல் டிராகனுக்கும் கிரேட் பைரட்டுக்கும் எப்படி ஒரே மாதிரி ஃபேஸ் இருக்க முடியும்ட்டு. அதை கேட்ட சாம்பராக்குமே அந்த பைரட் வந்து ரெட்டர் சாங்ஸ் வந்து என்னோட யங்கர் ட்வின் பிரதர்ன்ட்டு. லைக் சாங்ஸ் பாத்தீங்கன்னா தம்பி, சாம்பராக் பாத்தீங்கன்னா அண்ணன். இவங்க ரெண்டு பேரோட அப்பதான் வந்து ஃபிகர்லேண்ட் கார்லிங்கி. அண்ட் இப்போதைக்கு சாம்பராக்குமே வந்து சாங்ஸ் ஒரு கடத்துக்கு மேல வந்து ஹோலி நாட்டுக்கு வந்திருக்கான். அதுக்கப்புறம் என்ன டிசைட் பண்ணிருக்கானா, அதுக்கப்புறம் அங்க இருந்ததுக்கு அப்புறம் என்ன டிசைட் பண்ணிருக்கானா வந்து இந்த லோவர் ஃபில்தி வேர்ல்ட சூஸ் பண்ணி இங்க வந்து ரிட்டர்ன் ஆயிட்டான்டி. இத கட்ட லோகிக்கு சாக்கா இருக்குது, என்னதே அவன் ரிட்டர்ன் ஆயிட்டான்டி. அதுக்கப்புறம் சிரிச்சுக்கிட்டு வந்து உங்களோட லீனேஜ் கடதுக்கு அப்புறம், அதாவது உங்க லீனேஜ் கடதுக்கு அப்புறம் என்னோட ஆங்கிரிக்கு, என்னோட கோவத்துக்கு வந்து ஒரு ஃபியூலா ஆட் ஆயிருக்குது. நீங்க பிரதர்ஸ் ரெண்டு பேருமே என்னோட ரிசன்மென்ட் வந்து ஏன் பண்ணிருக்கீங்க, இது வந்து ஃபன்னியா தான் இருக்குது. அண்ட் குறிப்பா வந்து உங்களை நான் சும்மா விட மாட்டேன். ஒன்ஸ் என்னோட செயின் வந்து அன்சின் ஆனதுக்கு அப்புறம், நான் இந்த செயின்ல இருந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும் நான் என்ன பண்ணுவேன்ட்டு, உங்களை வந்து என்ன பண்ணுவன்ட்டு. லைக் வந்து லோக்கி வந்து மறட்றான், அதாவது நம்ம சாம்பராக்க வந்து மறட்றான். அண்ட் கூடவே லோக்கியுமே நீங்க வந்து எனக்கு விட்னஸ் பண்ணிருக்கீங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஃபேட்டை வந்து விட்னஸ் பண்ணிருக்கீங்க, அதை வந்து ஏன் கூட நான் கேரி பண்ணி உங்க எல்லாரையுமே நான் சும்மா விட மாட்டேன்ட்டு லோக்கி சமைய சொல்லிட்டு இருப்பான். அதை கேட்ட சாம்பராக் இருக்காம்ல, சாம்பராக் திரும்பிட்டு வந்து ஹே நீ என்ன த்ரெட்டன் பண்றியான்ட்டு டக்குன்னு கன்கோவுமே கமெண்ட்ரி, இவன் அந்த அளவுக்கு ஒருத்தன ஆள் கிடையாதுன்ட்டு. அதுக்கு சாம்பராக்குமே எனக்கு தெளிவா தெரியும், நான் என்னோட கையை வந்து யூஸ் பண்ண போறது கிடையாது, இவன மாதிரி ஒருத்த மேல வந்து கையை யூஸ் பண்ணி அந்த கையை வந்து டேட்டியை மத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படித்தானே செர்பரஸ் அவன் சோட வெளியெடுப்பான். வெளியெடுத்து அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா அந்த சோர்ல இருந்து செரபரஸ் வெளிய வருது. இவனோட சோடு பாத்தீங்கன்னா செரபரஸோட ஃப்ரூட்டஸ் சாப்பிட்டு இருக்குது. அதனால தான் இவன் சோடுக்கு வந்து செரபரஸோட பவர் இருக்குது. இப்போ செரபரஸ்மே வெளிய வருது. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இவனோட சோடு கிட்ட வந்து செரபரஸோட பவர் இருக்குது, அப்ப சாங்ஸோட சோடு கிட்டயும் வந்து இதே மாதிரி ஒரு பவர் இருக்க வாய்ப்பு இருக்காண்டி. ரெண்டு பேருமே வந்து பிரதர்ஸ், அவங்ககிட்டயும் இதே மாதிரி ஒரு சோடு இருக்குது, அதுல இருந்து கிரிஃபன் வெளிய வரும். அப்ப அதுவுமே வந்து பாசிபிளா அந்த சோடுமே வந்து டெல்ஃபோட சாப்பிட்டு வாய்ப்பு இருக்காண்டி. இதை பத்தி தனியா ஒரு ஷார்ட்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் இப்போதைக்கு செரபரஸோட தலையில இருந்து சோடு வெளிய வருது. லைக் செரபரஸுக்கு மொத்தமா 3 தலை இருக்கும். அந்த தலைக்குள்ள இருந்து பாத்தீங்கன்னா சோடு வெளிய வருது. 3 தலையில இருந்துமே வந்து ஒவ்வொரு சோடு வெளிய வருது. இத பத்தி லோக்கி சாக்கா வரான், இது என்னதுன்ட்டு. அதுக்கு நம்ம சாம்பராக்குமே இதுவா, இது என்னோட சோடுன்ட்டு ஸ்கிராம்பிள் யூஸ் பண்றான். அது மூலமா செரபரஸோட தலை இருக்கு பாத்தீங்களா, அந்த தலை வந்து பாடியை விட்டு செப்பரேட் ஆகுது. 3 தலையுமே வந்து பாடியை விட்டு செப்பரேட் ஆகுது. அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய பாடியை வந்து அவன் சோடுக்குள்ள வந்து எடுத்துக்கிட்டு தான் சாம்பராக் வந்து அவன் சோடுக்குள்ள எடுத்துக்கிட்டு வந்து இங்க கிளம்ப ஆரம்பிக்கிறான். கன்க கூட கிளம்ப ஆரம்பிக்கிறான். அப்ப லோக்கியுமே சொல்றான், ஹே எங்க போற, இங்க வாண்டி. அதுக்கு சாம்பராக்குமே நீ வந்து இதுல சர்வே ஆயிட்டானா நீ எப்பனாலுமே என்ன தேடி வரலாம், என்ன கில் பண்றதுக்காண்டி என்ன தேடி வரலாம், அப்ப நான் உங்க கூட ஃபைட் பண்றேன்ட்டு சாம்பராக்குமே கிளம்பி போக ஆரம்பிக்கிறான். இதுக்கடையில அந்த 3 தலை இருக்கும் பாத்தீங்களா, அந்த 3 தலையுமே ஃபாஸ்டா வந்து லோக்கியை குத்துது. ஒவ்வொரு இடத்துலயும் குத்த ஆரம்பிக்குது. லைக் லோக்கியோட பாடியில வந்து ஒவ்வொரு இடத்துலயும் குத்த ஆரம்பிக்குது. அது மூலமா லோக்கியுமே வந்து மயக்கம் ஆவறான். சோ பேசிக்கா லோக்கி வந்து அந்த 3 தலையுமே அட்டாக் பண்ண வர போஸ்ல செயினை வந்து கலத்த ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அதாவது
அதாவது உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பான். பட் அவனால முடியாது. ஏன்னா அது எல்லாமே வந்து சீப்ரசன் ஸ்டோனால உருவானது. அதனால அவன் டெவில் ஃபுட் பவரை வந்து வீக்கன் பண்ணி விட்டுரும். ஸோ அதனால பேசிக்கா வந்து அவன் ஃபுல் ஸ்ட்ரென்த்ல வந்து இப்போதைக்கு லோக்கி இல்லவே இல்லை. இது கூட சேர்ந்து அவனை ஆடம் ட்ரீல வந்து கெட்டி வச்சிருக்காங்க. அந்த ஆடம் ட்ரீயை வந்து உடைக்க முடியாது. அந்த ஒரு ரீசனால வந்து இப்போதைக்கு லோக்கி அடி வாங்கி அப்படியே மயக்கம் போடுறான். அதுக்கப்புறம் நமக்கு சாம்ராக்கு கன்கோவை காமிப்பாங்க. இவங்க வந்து இப்போதைக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் அண்டர்வேல்ட் விட்டு மேல போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்க போஸ்ல சாம்ராக்குமே எல்பஃபை வந்து குயிக்கா வந்து கேப்சர் பண்றது ரொம்பவே டஃபா தான் இருக்க போகுதுன்ட்டு. அதுக்கு நம்ம கன்கோவுமே கமெண்டர் நீங்க வந்து சொன்னீங்க நம்ம டாக்டிக்ஸா சேஞ்ச் பண்ணலான்ட்டு. அது என்னதுன்ட்டு. அதுக்கு சாம்ராக்குமே நம்ம இப்போதைக்கு வந்து ஜேம்ஸ் வாரியர்ஸோட சில்ட்ரன்ஸ் இருப்பாங்களா அவங்கள வந்து கேப்சர் பண்ணலாம். அதனால எஸ்டா ஒருத்தனை சமன் பண்ணிட்டு இது எதுக்காண்டின்ட்டு அதாவது சில்ட்ரன்ஸை எதுக்காண்டி கேப்சர் பண்றாங்கன்ட்டு ரீசெண்டா ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்பேன். அந்த ஷார்ட்ஸ் வீடியோ செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஏன்னா இது இப்போதைக்கு உங்களுக்கு புரியாது. இப்போதைக்கு உங்களுக்கு புரியாது. பல எபிசோட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெளிவா புரியும். எதுக்காண்டி ஜெயண்ட் வாரியர்ஸோட சில்ட்ரன்ஸை வந்து கேப்சர் பண்றாங்கன்ட்டு டார்கெட் பண்றாங்கன்ட்டு. இப்போ அங்கிறது நமக்கு ஆர்எஸ் கேஸ்க்குள்ள காமிப்பாங்க. அதுல அடிப்பட்ட ரெண்டு ஜெயின்ஸ்மே வந்து எங்களை அட்டாக் பண்ணது ரெட்டர் சாங்ஸ் சொல்றாங்க. அதை கிட்ட லூஃபிமே ஷாக் ஆவறான். நீங்க போய் சொல்றீங்க கண்டிப்பா வந்து சாங்ஸ் இருக்க வாய்ப்பு இல்ல. சாங்ஸ் வந்து நல்ல ரீசன் இல்லாம வந்து யாரையுமே அட்டாக் பண்ண மாட்டான்ட்டு. அதுக்கு ரெண்டு பேருமே வந்து நாங்க பார்த்தது கண்டிப்பா ரெட்டர் சாங்ஸ் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவன் நிறைய டைம் வந்து எல்பஃபுக்கு வந்திருக்கான். நாங்களுமே அவனை பார்த்திருக்கோம். அதனால நாங்க வந்து மிஸ்டேக்கா சொல்லவே இல்ல. தப்பா வந்து சொல்லவே இல்லன்ட்டு. உடனே லூஃபியுமே எனக்கு புரிஞ்சுது. சாங்ஸ் மாதிரி யாராவது மாறு வேஷம் போட்டுருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சாங்ஸ் வந்து ரொம்பவே கூலான ஒருத்தன் தானே. அதனால அப்படி மாறு வேஷம் போட்டுருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்க அவன மாதிரி ஒருத்தன் இருந்தாலும் பாத்தீங்கன்ட்டு நம்ம லூஃபியுமே முறைச்சு கேட்பானா. அதுக்கு ரெண்டு பேருமே திருத்திரன் முடிச்சிட்டு இருப்பாங்க. ரெண்டு ஜேன்ஸ்மே முடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ ஜோரோமே சாங்ஸ் வந்து எல்பஃப்ல தான் இருந்திருக்கான். மேபி அவன கூட இருக்க வாய்ப்பு இருக்கேன்ட்டு. அதுக்கு லூஃபி வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான். ஈவன் இவங்க சொல்ற ஸ்டோரி வந்து உண்மையா இருந்தாலுமே அது சாங்ஸ் இருக்க வாய்ப்பே கிடையாதுன்ட்டு. ஏன்னா சாங்ஸ் வந்து எப்பவுமே cheerful-ஆ இருப்பான். இதை தாண்டி வந்து அவன் எப்பவுமே பாசியா இருக்க மாட்டான். அண்ட் குறிப்பா வந்து எந்த ஒரு நல்ல ரீசன் இல்லாம குட் ரீசன் இல்லாம அவன் யாருமே அட்டாக் பண்ண மாட்டான்ட்டி. இதை கிட்ட நாமே சிரிக்க ஆரம்பிக்கிறா. நீ இந்த அளவுக்கு அவனை நம்புறியான்ட்டி. அதுக்கு நம்ம லூஃபியுமே வந்து கண்டிப்பா நான் நம்புறேன். நாமி நீ வந்து மோலி மேரியை பத்தி யாராவது சொன்னா வந்து கடுப்பாவலா இந்த மாதிரி கோவம் ஆவலான்ட்டி. அதுக்கு நாமியுமே வந்து அது மோலி மேரி கிடையாது பெல்ல மேரின்ட்டி. பட் லூஃபியுமே எனிவேஸ் அது கண்டிப்பா சாங்ஸ் இருக்க வாய்ப்பு இல்லன்ட்டி. உடனே ரெண்டு ஜெயின்ஸ்மே திங்க் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒன்னா சேர்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அவன மாதிரி தான் ஒருத்தனை பார்த்தோம். மேபி அவன் ஏன் வந்து சாங்ஸோட பிரதர் இருக்க கூடாதுன்ட்டி. உடனே லூஃபியுமே திங்க் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறான். என்னது சாங்ஸோட பிரதர் ஆன்ட்டி. அப்படி ஒருத்தர் இருந்தாலுமே அவனுமே கண்டிப்பா நல்லவனா தான் இருக்கணும்ட்டி. அதுக்கப்புறம் திங்க் பண்ணி பார்த்துட்டு நான் இது வரைக்குமே சாங்ஸோட ஃபேமிலியை பத்தி கேள்விப்பட்டதே கிடையாது. அவன் அப்படி பேசுறதும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் சின்ன வயசுல இருந்தே பைரட்ஸோட ஷிப்ல தான் வளர்ந்திருக்கான். அதனால ரோஜரா இருக்கட்டும் ரேலியா இருக்கட்டும் இவங்க தான் அவனோட ஃபேமிலியா இருக்கணும். அண்ட் என்டையர் ரோஜர் பைரட்ஸ் வந்து அவன் ஃபேமிலியா இருக்க வாய்ப்பு இருக்குது எக்ஸப்ட் பக்கின்னு சொல்லுவான். இப்படி பேசிட்டு இருக்க போஸ்ட்ல இந்த கேஷலுக்கு வெளியே ஒரு மிஸ்டேஷன் ஆள் வந்து உள்ள வந்துட்டு இருப்பான். இவன் யாருன்னு நீங்க அடுத்த சாப்டர்ல பாப்பீங்க. ஆல்ரெடி மாங்கா படிச்சவங்களுக்கு தெளிவா தெரியும். பட் மாங்கா படிக்காம நீங்க எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா நீங்க நெக்ஸ்ட் எபிசோட்ல தெரிஞ்சுக்கணும். ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கேரக்டர்னே சொல்லலாம். அதை நீங்க பின்னாடி பாப்பீங்க. இப்போ அங்கிருந்து நமக்கு பிராங்கியை காமிப்பாங்க. பிராங்கிமே நம்ம எக்ஸாம்ல வந்து ஆடம் ட்ரீயை பார்த்துட்டு இருக்கான். எல்லா இடத்துலயுமே ஆடம் ட்ரீயா இருக்குது. அங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது எல்லா இடத்துலயுமே இருக்குது. அந்த டைம் நான் ஒரு பீஸ் வாங்குறதுக்கே வந்து எனக்கு 200 மில்லியன் பெரிஸ் வந்து தேவைப்படுச்சு. அதாவது 1000 உருவாக்குறதுக்கு. பட் இந்த இடத்துல வந்து அந்த அளவுக்கு ரேரா இல்லவே இல்ல. எல்லா இடத்துலயுமே ஆடம் ட்ரீ இருக்குன்னு நம்ம எக்ஸாம்ல இருப்பான். அப்போ பின்னாடியுமே வந்து ஒரு வாய்ஸ் கேக்குது. என்னது ஓவர்சீஸ்ல வந்து இந்த ஆடம் ட்ரீயை இந்த அளவுக்கு செல் பண்றாங்களா? அப்ப நானுமே வந்து இதை செல் பண்ண என்னன்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேக்குது. யாருன்னு பாத்தீங்கன்னா ரிப்ளி. அப்போ பிராங்கியுமே சவுல் வந்து சொல்லிருக்காரு இது வந்து ரொம்பவே புனிதமான ஒரு மரம். இதை வந்து யாருமே கட் பண்ண கூடாதுன்ட்டு. இப்படி ரெண்டு பேருமே பேச நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்ப ரிப்ளியுமே முன்னாடி பாரு முன்னாடி வந்து வால் பெயிண்டிங் இருக்குன்ட்டு. வால் பெயிண்டிங் அண்ட் பிராங்கி கேட்பான். அதுக்கு ஆமா ஏசியன் டைம்ல வாழ்ந்த சில்ட்ரன்ஸ் எல்லாருமே வந்து இதுல வந்து வால் பெயிண்டிங் பண்ணிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த இடத்துல வந்து ஹிஸ்டாரிக்கல் வேல்யூவா இருக்குது. அதனால இதுவுமே வந்து எங்களோட நேஷனல் கல்ச்சர் ஹெரிட்டேஜா இருக்குன்ட்டு நம்ம ரிப்ளியுமே சொல்லிட்டே இருப்பா. அப்ப நமக்கு இந்த வால் பெயிண்டிங்கை கொஞ்சம் கொஞ்சமா காமிச்சிட்டு இருப்பாங்க. இந்த வால் பெயிண்டிங் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதுல தான் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இந்த வால் பெயிண்டிங்கா இருக்கட்டும் ஹார்லி டெக்ஸ்ட் புக்கா இருக்கட்டும் இது ஒன் பீஸுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம். இப்போதைக்கு பிராங்கியுமே வால் பெயிண்டிங்கா நான் அந்த வால் பெயிண்டிங்கை வந்து கிட்ட போய் பார்க்கறேன்ட்டு ஃபாஸ்டா ஓடி போக ஆரம்பிச்சிருவான். அப்போ ரிப்ளியுமே வந்து எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வால் பெயிண்டிங்கை எப்போ டிராப் பண்ணிருக்காங்கன்னா வந்து 800ல இருந்து 900 வருஷத்துக்கு முன்னாடி. லைக் நான் தெளிவா சொல்லணும்னா வந்து வாய்டு செஞ்சுற டைம்ல வந்து வரைஞ்சிருக்காங்கன்ட்டு. இதை கிட்ட பிராங்கி சாக்க ஆரம்பிக்கிறான். என்னது வாய்டு செஞ்சுற டைமா? அப்ப கண்டிப்பா வந்து டிராயிங்கை வந்து இந்த டிராயிங்கை வந்து நிக்கோ ராபின பார்க்க வைக்கணும்ட்டு. ஸோ கண்டிப்பா இது அவளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் கிட்ட போய் பார்க்கறான். பிராங்கியுமே கிட்ட போய் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த டிராயிங் வந்து ரொம்பவே வீடா இருக்குது. ஜேம்ஸ் வரைஞ்ச மாதிரி இல்லவே இல்லை. லைக் ஜேம்ஸோட பேட்டர்ல இல்லவே இல்லை. இதுல இருக்கக்கூடிய எல்லா டிராயிங்கும் வந்து எல்லா டிராயிங்ல கூடிய கேரக்டர்ஸை பார்க்க போஸ்ட்ல யாருமே வந்து ஜேம்ஸ் மாதிரி இல்லன்ட்டு ஏகப்பட்ட ஆட்கள் மாதிரி இருக்காங்க. வித்தியாசமா இருக்காங்கன்ட்டு பிராங்கியுமே சொல்லிட்டு இருப்பான். அப்ப நம்ம ரிப்ளியுமே வந்து எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாஸ்ட்ல நாங்க எல்லாருமே வந்து மற்ற ரேஸ் கூட வார் தான் பண்ணிருக்கோம். கல்ச்சரா வந்து எந்த ஒரு எக்ஸ்சேஞ்சும் பண்ணவே இல்லை. அதனால நாங்க இதை என்ன பண்றோம்னா அதனால இதை நாங்க என்ன நினைக்கிறோம்னா வந்து சில்ட்ரன்
சில்ட்ரன்ஸோட இமேஜினேஷன்ல வரைஞ்சிருக்காங்க. சில்ட்ரன்ஸ் எல்லாருமே வந்து ஜஸ்ட் இமேஜினேஷன்ல இத வரைஞ்சிருக்காங்க தான் டிசைட் பண்ணிருக்கோம்டி. லைக் சிம்பிளா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணனும்னா இந்த வால் பெயிண்டிங் இருக்கு பாத்தீங்களா? இந்த வால் பெயிண்டிங்ல வந்து ஏகப்பட்ட ரேசஸ் அந்த ஆட்கள் இருப்பாங்க. லைக் மிங் ட்ரைப் இருக்கும், மிங் ட்ரைப் இருக்கும், அலபாஸ்டாவோட ஹியூமன்ஸ் இருப்பாங்க, அண்ட் டீமன்ஸ் இருக்கும், நிறைய பேர் இருப்பாங்க. காட்ஸ், டீமன்ஸ், ஸ்லேவ்ஸ் ஏகப்பட்ட ஆட்கள் இருப்பாங்க. அதனால தான் வந்து இவங்க இப்படி சொல்றாங்க. லைக் ஜேம்ஸ் வந்து என்ன பிலீவ் பண்றாங்கன்னா வந்து இது சில்ட்ரன்ஸோட ட்ரீமா இருக்க வாய்ப்பு இருக்குது, இமேஜினேஷன் இருக்க வாய்ப்பு இருக்குன்ட்டு. ஏன்னா இவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து ஏசியன் டைம்ல எல்லாருமே வந்து வார் தான் நடந்திருக்காங்க. மற்ற ரேஸ் கூட வந்து வார்ல தான் இன்வால்வ் ஆயிருக்காங்க. யாருமே கல்ச்சரா வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணவே இல்ல. அதுக்கப்புறம் அங்க இருந்து வால்டர் ஸ்கூல்ல காமிப்பாங்க. அதுல வால்டர் ஸ்கூலோட பிரின்சிபல் இருப்பார்ல, அவரை வந்து நமக்கு ரிவீல் பண்றாங்க. அவர் நேம் வந்து கீபா. அவர் பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு வந்து ஒரு சீல் மாதிரி இருப்பாரு. அண்ட் குறிப்பா வந்து சில்ட்ரன்ஸ் எல்லாருமே காமிப்பாங்க. சில்ட்ரன்ஸ் தான் இந்த ஆர்க்ல வந்து ஒரு முக்கியமான பார்ட்டாவே இருக்க போறாங்க. அண்ட் ஸ்கூலையும் நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் காமிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ அங்கிருந்து வந்து அவுல் லைப்ரரி காமிப்பாங்க. அந்த அவுல் லைப்ரரியில நம்ம சவுல் இருக்கான் பாத்தீங்களா, அவன் பாத்தீங்கன்னா ஹார்லி டெக்ஸ்ட் புக் எடுத்து நம்ம ராபின் கிட்ட கொடுக்குறான். எதுக்காண்டி பாத்தீங்கன்னா ராபினால இந்த புக்கை வந்து ரீட் பண்ண முடியுதான்டி. லைக் இந்த ஹார்லி டெக்ஸ்ட் புக்கை வந்து ஏசியன் டைம்ல தான் எழுதிருப்பாங்க. அதனாலேயே வந்து இதை சுத்தி ஏகப்பட்ட மித் இருக்குது, ஏகப்பட்ட ஸ்டோரி கிரியேட் இருக்குது. ஜேம்ஸுக்கு மத்தியில வந்து ஏகப்பட்ட பெர்ஸ்பெக்டிவ்மே இருக்குது. சன் கார்டை பத்தி இருக்கக்கூடிய பெர்ஸ்பெக்டிவ்மே வந்து டிஃபரெண்டா இருக்குது. டிஃபரெண்ட் ஐடியாஸ்ல வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் போன சாப்டர்ல சொல்லிருப்பாங்கல்ல, ஒருத்தங்க வந்து நினைப்பாங்க காட் ஆஃப் டோமினேஷன், இன்னொருத்தங்க வந்து நினைப்பாங்க காட் ஆஃப் லிபரேஷன். இப்படி ஒவ்வொரு ஆளுக்குமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது, ஒவ்வொரு ஐடியா இருக்குது சன் கார்டை பத்தி. அண்ட் இந்த ஹார்லி டெக்ஸ்ட் புக்மே வந்து 3 சாப்டரா புரிஞ்சிருக்குது. 3 சாப்டருமே வந்து 3 டிஃபரெண்ட் வேர்ல்ட குறிக்குது. லைக் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு, செகண்ட் வேர்ல்டு, தேர்ட் வேர்ல்டு. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு பாத்தீங்கன்னா 1000 இயர்ஸ் 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த டைமே வந்து சன் காட் இருந்திருக்காரு. ரெண்டாவது வேர்ல்டு தான் பாத்தீங்கன்னா ஜாய்பியோட வேர்ல்டு, அதாவது ஜாய்பா இருந்த டைம் தான் வந்து ரெண்டாவது வேர்ல்டு. இப்போ மூணாவது வேர்ல்டு இருக்கு பாத்தீங்களா, இந்த மூணாவது வேர்ல்டு தான் வந்து லூஃபி இருக்கக்கூடிய வேர்ல்டு. இந்த 3 வேர்ல்டுலயுமே வந்து சன் காட் தான் வந்து ஒரு முக்கியமான ஆளா இருந்திருக்காரு. இதை பத்தி நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன், நாளைக்கு ஒரு வீடியோல தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ ஃபைனலி பாத்தீங்கன்னா ராபினுமே ஃபர்ஸ்ட் வேர்ல்டுல என்ன சொல்லி இருக்குது, ரெண்டாவது வேர்ல்டுல என்ன சொல்லி இருக்குது, மூணாவது வேர்ல்டுல என்ன சொல்லி இருக்குன்னு ஒவ்வொன்றையா ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவா. அவளால மட்டும் தான் ரீட் பண்ண முடியுது, ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவா. இதுக்கிடையில ஜேம்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா சன்கரோட டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அதெல்லாமே பார்க்க போச்சுல வந்து எப்பிக்கா இருக்கும். அண்ட் குறிப்பா இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு, செகண்ட் வேர்ல்டு, தேர்ட் வேர்ல்டு, இந்த தேர்ட் வேர்ல்டுல இந்த 3 வேர்ல்டுலயுமே என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அது நாளைக்கு பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த எபிசோட்ல வந்து இவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த எபிசோட பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த எபிசோட்ல வந்து ஹார்லி டெக்ஸ்ட் புக்கா இருக்கட்டும், முரல் பெயிண்டிங்கா இருக்கட்டும், இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோ முடிக்கிறேன். ஓகே, பாய்.